இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்ஸ் a drone. இந்த ட்ரோன் நாங்க சிங்கப்பூர்ல வாங்கினதுனால செக்கிங் ப்ராசஸ்க்கு அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோல ஜாயின் பண்ணிருங்க. டிஜியில் மினி சீரீஸ்ல இருக்கிற மினி 3 ப்ரோ தான் பார்க்க போறோம். அவுட்லுக் பார்த்துட்டு வாங்க, அப்படியே நம்ம அவுட்டர் ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாம். பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் டிஜி மினி 3 ப்ரோ டைட்டில் இருக்கு. அதுக்கு கீழே அல்ட்ரா லைட் 249 கிராம் போட்டிருக்காங்க. இது மைக்ரோ ட்ரோன் கேட்டகரியில் வந்துடும். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் வீடியோ பண்ற டைம்ல இல்ல, மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். பாக்ஸ் சைடில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. குறிப்பா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெஸ் வெயிட், வெர்டிகல் ஷூட்டிங், 3 டைமென்ஷனல் சென்சார், ஆக்டிவ் ட்ராக்கிங், மாஸ்டர் ஷாட், ஹைப்பர்லாப்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கு கீழே இந்த பாக்ஸ் டைட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சைடில் டிஜி ஃப்ளை ஆப் டவுன்லோடிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணி சின்னதா வச்சிருக்காங்க. பார்க்க செம ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. அதுக்கு கீழே கண்ட்ரோல் இருக்கு, அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். கேமராவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓவரால் பார்த்தா உள்ளங்கை சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். இதை பார்த்தா எனக்கு வாலி படத்துல வர அந்த ரோபோட் கேரக்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. f1.7 ஆப்பர்ச்சர் இருக்கு. உங்களால் 4Kல வீடியோ எடுத்துக்க முடியும். 60 FPS வரைக்கும், 120 FPS வரைக்குமே உங்களால் 1080 பிக்சல் வீடியோ எடுத்துக்க முடியும். இதோட விங்ஸ்ல லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல யூஸ் ஆகும். அப்புறம் 3 டைமென்ஷனல் சென்சார் கொடுத்துருக்காங்க, முன்பக்கமும் பின்பக்கமும். இதை பத்தி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ரிமோட் கண்ட்ரோலை பத்தி பார்க்கலாம். கண்ட்ரோலோட ஃப்ரண்ட் ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். 5 ஃபங்க்ஷன் கீயோட ஒரு மினி டிஸ்பிளேயோட இருக்கும். ஜாய்ஸ்டிக் நம்ம தனியா எடுத்து ஸ்க்ரூ பண்ற மாதிரி தான் இருக்கும். பின் பக்கம் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற ஜாய்ஸ்டிக் அப், டவுன், ரொட்டேட், ரைட் அண்ட் லெஃப்ட். ரைட் சைடுல இருக்கிற ஜாய்ஸ்டிக் ஃபார்வர்ட், பேக்வர்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட். ஆர்சி சென்டர்ல இருக்கிறது ஸ்விட்ச் மோட் பட்டன். இதுல நீங்க சினிமேட்டிக், நார்மல், ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடுல பிரேக் அண்ட் ஹோவர் பட்டன் இருக்கு. நீங்க பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா ட்ரோன் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆகும். அதான் RDH, ரிட்டர்ன் டு ஹோம். அதை ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு ரைட்ல பவர் பட்டன் இருக்கு. பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஆன் ஆகிரும். சேம் ஃபார் ஷட் டவுன். RC ஃப்ரண்ட் சைடுல சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் போர்ட் இருக்கு. இத பத்தி டீடைல்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு சைடுல ரெண்டு பக்கமும் ஷட்டர் அண்ட் ரெக்கார்ட் பட்டன் இருக்கு. போட்டோ அண்ட் வீடியோ அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு கீழே 2 காயின் டயல் பட்டன் இருக்கு. இது கிம்பிள் டில்ட்டுக்கும் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்டுக்கும் யூஸ் ஆகும். RC கீழ் பக்கம் டைப் சி போர்ட் இருக்கு அண்ட் SD கார்டு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்டஸ் அண்ட் சார்ஜிங் இண்டிகேட்டர் இருக்கு. சாலிடா ரெட் கலர் இருந்தா ஏர்கிராஃப்ட் நாட் கனெக்டட், அதே கிரீன் கலர் இருந்தா ஏர்கிராஃப்ட் கனெக்டட், அதே எல்லோ கலர் இருந்தா அப்டேட் ஃபெயில். சாலிட் இல்லாம பிளிங்கிங் ரெட் லைட் இருந்தா டெம்பரேச்சர் ஹை ஆர் பேட்டரி லோ, டைரக்ட் பேட்டரி லோட இண்டிகேஷன் இதுல காட்டிடும். பிளிங்கிங் எல்லோ லைட்னா பேட்டரி வார்னிங், அதே ப்ளூ கலர் லைட்னா RCயோட ட்ரோன் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சேம் பிளிங்கிங் கிரீன் ப்ளூ கலர்னா ஸ்டிக்ஸ் ஆர் நாட் சென்டர் வார்னிங் கொடுக்கும். பின் பக்கமா C1, C12 ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது கஸ்டமைஸ் 1 அண்ட் கஸ்டமைஸ் 2. இது வந்து கஸ்டமைசேஷன் ஃபங்க்ஷன் பட்டன். இது உங்க யூஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன்ஸா மாத்தி வச்சுக்கலாம். இதோட இன்டெப்தான ஃபீச்சர்ஸும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளையும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் அஸ். பை.